அது என்னங்க அந்த காலம், இந்த காலம். அந்த காலத்துலலாம் அப்படி இல்ல தெரியுமா? இந்த காலத்துல தான் இப்படி இருக்கு. இப்படிலாம் பேசுறவங்கள பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்கும். எந்த காலமா இருந்தாலும் காலத்துக்கு ஏத்த மாதிரி அப்டேட் ஆயிட்டு, லைஃப்ப லீட் பண்றது தான் குட் டெசிஷன் சொல்லிட்டு நான் சொல்லுவேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, இந்த காலத்துக்கு பிள்ளைங்கள்லாம் மொபைல் நெறைய பாக்குது, டிவி நெறைய பாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாதுங்க. இல்லாத ஒரு விஷயத்த வந்து நான் யூஸ் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது பெஸ்ட்டா? அந்த விஷயம் இருக்கும்போது, அத நான் லிமிட்டா யூஸ் பண்றேன் அப்படின்றது பெஸ்ட்டா? ஸோ வந்து இருக்கும்போது நம்ம அத யூஸ் பண்ணாம இருக்கிறது தான் வந்து ஆக்சுவலா பெஸ்ட்டு. பட் அது நம்மளால முடியறது கிடையாது. இப்ப கதிர்குட்டியே இருக்கிறான். அவனுக்கு ஸ்க்ரீன் டைம் வந்து சுத்தமா 0ன்னு நான் சொல்ல மாட்டேன். காட்டுவேன். ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணாங்க? எல்லாருமே வந்து அக்ரிகல்ச்சர் தான் அவங்களோட பிரைமரி ஆக்குபேஷனா இருந்தது. ஸோ அவங்களோட நேட்டிவ்லயே இருப்பாங்க. குழந்தைய பாத்துக்க வீட்ல நெறைய பேர் இருப்பாங்க. கூட்டு குடும்பமா இருப்பாங்க. அக்கம் பக்கத்துல இருந்தும் தூக்கிட்டு போவாங்க. இப்ப அப்படியாங்க? ஊர்ல பாதி பேர் வந்து சென்னையில தான் இருக்கோம். அதனால நியூக்ளியர் ஃபேமிலி தாங்க. ஸோ அம்மா தான் குழந்தைய எப்பவுமே பாத்துக்கிற மாதிரி இருக்குது. வொர்க்கிங் விமன்லாம் சொல்லவே தேவையில்லைங்க. அவங்களுக்குலாம் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். நமக்குமே வீட்ல ஆல்வேஸ் வேலை இருந்துட்டே தாங்க இருக்கும். ஸோ நமக்கும் ஒரு ரெஸ்ட் வேணும் இல்லையா? ஸோ கதிருக்கு பாத்தீங்கன்னா, நான் ஃபுல் டேலாம் காட்ட மாட்டேன். அதுவுமே வந்து நான் எப்பயாவது கிச்சன்ல எனக்கு வந்து அவசியமா ஏதாவது வேலை இருக்குன்னா டிவி போட்டு விடுவேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பாங்க. எவ்வளோ நேரம் தான் அவனும் வீட்டுக்குள்ளேயே அமைதியா இருப்பான்? மார்னிங், ஈவினிங் மட்டும் அப்பப்ப கொஞ்சம் நான் வெளிய கூட்டு போவேங்க. உங்க குழந்தைங்களோட ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ? எப்படிலாம் ரெட்யூஸ் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.